விசைத்தறி தொழிலை மேம்படுத்த பவர் டெக்ஸ் திட்டம் மீண்டும் அமல்படுத்தப்படும் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். கோவை நாடாளுமன்ற தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிடும் அண்ணாமலை சூலூர் பகுதியில் தேர்தல் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், மத்திய அரசு சார்பில் 2017ஆம் ஆண்டு முதல் 2020ஆம் ஆண்டு வரை அமல்படுத்தப்பட்ட பவர் டெக்ஸ் திட்டம் மீண்டும் அமல்படுத்தப்படும் என வாக்குறுதி அளித்தார். 15% முதல் 55% வரை திமுக ஆட்சியில் மின்கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளதாகவும் அதனால் விசைத்தறி தொழில் கடுமையாக பாதித்துள்ளதாகவும் அண்ணாமலை குற்றம் சாட்டினார். அப்படிங்கிற திட்டத்தை நடத்தினாங்க. விசைத்தறிக்காக குறிப்பாக நாடா இல்லாத விசைத்தறியாக மாற்றுவதற்கு, நூல் வங்கி அமைப்பதற்கு, சூரிய தகடுகள்லாம் போட்டு அதன் மூலமாக விசைத்தறி இயக்குவதற்கு அந்த திட்டம் 2021 வரை ஒரு வருஷம் மறுபடியும் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்கம்மா. 2017 20 என்று உங்களுக்கு உறுதி அளித்து விட்டு சொல்லுகின்றோம். நம்முடைய எம்பி இங்க உங்கள் வீட்டு பிள்ளை, உங்கள் அம்பு தம்பி அண்ணாமலை நீங்கள் வாக்களித்து வெற்றி பெற செய்தவுடன் இந்த பவர் டெக்ஸ் திட்டத்தை மறுபடியும் கொண்டு வருகின்றோம். குறிப்பாக நாடா இல்லாத விசைத்தறியாக மாற்றுவதற்கு மானியம், சோலார் மின்தகடு பொருத்துவதற்கு